வல்லக்கோட்டை வில்லேஜ்ல இருந்து வரேன். என்னோட நேம் ஹரிப்ரியா. காலையில குழந்தை தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஓரமா நிக்க வச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அங்க நின்றுட்டு இருந்தோம். அதை வந்துட்டு இங்க லைவ்ல வந்துட்டு இருந்தது. உடனே கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் சோறு தான் திங்குறீங்களா, நீங்க எல்லாம் தற்கூரியா, குழந்தை தூக்கிட்டு வந்து 20 லட்சம் வாங்க ஆசைப்பட்டு வந்தீங்களா, அப்படிலாம் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தீங்க. தயவு செஞ்சு அப்படி மோசமான கமெண்ட்ஸ் போட்டதை நிறுத்திக்கோங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கலாம், வேற கட்சியா இருக்கலாம், இருக்கட்டும். தயவு செஞ்சு வேற கட்சியா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு இடத்துல ஒருத்தர் பார்க்க வந்திருக்கோம். அதை நீங்க தப்பா பேசுறதுலாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமா புரியுது. இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் நிறுத்திக்கோங்க. எங்க ஹஸ்பண்டோட தான் நாங்க வந்தோம், ப்ரொடெக்ஷனோட தான் வந்தோம். அவர் பார்த்துட்டு வெளியில போய் குழந்தைங்களை அவர் பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது தளபதியை பார்த்தது. எல்லாருமே பெண்கள் எல்லாரும் வீட்டுல எல்லாரும் பயந்து இருக்காதீங்க, வாங்க, நம்மளுக்கு தேவையான பாதுகாப்பு அவங்க கொடுத்துட்டாங்க. லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, சாப்பிட்டு தான் எல்லாரும் வெளில வராங்க. வாங்க, எல்லா மகளிரும் வெளியே வாங்க, பயப்படாதீங்க, பயப்படாம வாங்க, குழந்தைங்களை கூட்டு வராதீங்க. அப்புறம் பிரெக்னென்ட் உமன்ஸ் வராதீங்க, வயசான பாட்டிங்கெல்லாம் யாரும் வராதீங்க. நல்லா பேசினார் தளபதி, ரொம்ப ஃபயரா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. அந்த வார்த்தை இந்த தற்கூரின்ற வார்த்தையை நாங்களே தவறா சொல்லிட்டோம். அவதூறு பரப்பின கட்சியில இருந்து அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்க பேசுறது தவறுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அவங்க நாங்க பேசுறதே தப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவே ஒத்துக்கிட்டாரு. நாங்க பேசுறதே தப்பு, இது தவறான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஏங்க, அவதூறு தற்கூரின்னு சொல்றீங்க, இந்த தற்கூரின் கிட்ட தானே ஓட்டு கேட்க வர போறீங்க. அடுத்து 2026 யார்கிட்ட ஓட்டு கேட்பீங்க? உங்க வீட்டு உங்க சொந்தக்காரன் உங்க பங்காளி கிட்ட ஓட்டு கேட்பேன். எங்க கிட்ட தானே ஓட்டு கேட்பேன். நாங்க தற்கூரி எல்லாம் கிடையாது. மக்கள், சரிங்களா? மக்களை மரியாதையா பேசுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசுங்க. 2026 நெக்ஸ்ட் சிஎம் அவர் தான். எங்க பெண்களோட எல்லாரும் ஓட்டும் அவருக்கு தான் கண்டிப்பா. அடுத்த வருஷம் வந்த உடனே எல்லாருக்கும் வீடு இருக்குன்னு சொன்னாரு, பைக் இருக்குன்னு சொன்னாரு, பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இருக்குன்னு சொன்னாரு. இதை விட என்ன வேணும் ஒரு பேசுறதுக்கு? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்ன பேசினாங்க? எதுவுமே பேசல. இவர் பேசுறாருல, அதுதான் தளபதி. தற்குறியா அவங்க சொல்றாங்க, அவங்களே ஒரு தற்குறி. இவரை பார்த்தா எப்படி தெரியுது? அப்ப இத்தனை நாள் எங்க ஓட்ட வாங்கின அவங்க யாரு? அவங்களும் தற்குறி தானே. இது என்ன லாஜிக்? என்னெல்லாம் பேசினா நீங்களே பாருங்க. எங்க ஊரை பத்தி காஞ்சிபுரத்துல இத்தனை நாளா பஸ் ஸ்டாண்ட் இல்லன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிதான் தெரியுது. இவ்வளவு நாள் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒண்ணுமே பண்ணல. பாப்போம். எங்களுக்கு தெரியும் சார், ஆனா ஆட்சியர் இருந்தவங்க யாருமே சொல்லல இல்ல. இதுதான் தளபதிக்கும் ஸ்டாலினுக்கும் டிஃபரெண்ட். நிறைய பிரச்சனை இருக்கு சார். அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் போயிட்டாரு. அவர் சொல்றதெல்லாம் செய்வாரு. எங்க ஓட்டு டிவி கேக்குதா? தேங்க்யூ.